உங்களை அழிக்க நான் எப்படி நினைப்பேன்? நினைச்சுதானே போனீங்க, அப்புறம் என்ன? ப்ளீஸ் ஆதி, கொஞ்சமாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தமிழுக்கு அப்புறம் குழந்தை வேண்டான்னு சொன்னது நீங்களா நானா? சொன்னது நான் தான் பாரதி, அது இல்லன்னு சொல்லல. ஆனா அப்படி ஒரு குழந்தை வந்தா நான் தமிழை பாத்துக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, அதுதான் எனக்கு கோவமா இருக்கு. நான் அப்படியெல்லாம் நினைக்கல ஆதி. தமிழ் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. பாரதி, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழி அவ மேல தூக்கி போட்டுட்டு இருக்காதீங்க. ஆதி ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. என்னாச்சுமா? அப்பா ஏன் கோவமா இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல தமிழ். அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்பா, அம்மா தான் சாரி கேக்குறாங்கல்ல? எல்லா தப்பையும் மன்னிச்சிட முடியாது தமிழ். அம்மா, நீ அப்படி என்ன தப்பு பண்ண? நல்லா பிறந்ததே தப்புதான் தமிழ். அம்மாவுக்கு தலையில பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால அதை அடிக்கடி வச்சுக்க முடியாது. அந்த ஆண்டவன் என்ன பூ இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுவான் போல. அதனால என்ன பூ இல்லாம ஆக்கிட்டான். எனக்கு திரும்பவும் பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அது நடக்காதுன்னு நானும் மனசு வெறுத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பூவை பார்த்தாலே அம்மாவுக்கு வெறுப்பு வந்துரும். அது பூ மேல உள்ள வெறுப்பு இல்ல, எனக்கு என் மேலேயே இருக்கிற வெறுப்பு. அப்புறம் ஒரு நாள் அந்த ஆண்டவன் என்ன நினைச்சான்னு தெரியல. என்ன பூ இல்லாம பார்க்க பாவமா இருந்திருக்கும் போல. அதனால என் தலைக்கு பூ வச்சு விட ஒருத்தர் அனுப்பி வச்சான். நானும் திரும்பவும் சந்தோஷமா பூ வச்சுக்க ஆரம்பிச்சேன். நான் சந்தோஷமா இருந்தாதான் ஆண்டவனுக்கு பிடிக்காதுல்ல. அதனால திரும்பவும் அந்த பூவை என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தான். இருந்தாலும் இறக்கப்பட்டு திரும்பவும் என்ன அந்த பூவோடையே இருக்க வச்சுட்டான். ஆனா அந்த பூவுக்கு என் தலையில இருக்கிறத விட உன் தலையில இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் போல. எப்பவும் அந்த பூ உன் தலையில தான் இருக்கும். எனக்கும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் தலையில இருக்கிறத விட உன் தலையில இருக்கும் போதுதான் அந்த பூ ரொம்ப அழகா தெரிஞ்சது. நானும் அது அப்படியே இருக்கட்டும்னு நினைச்சேன். இப்போ அந்த பூவை எடுத்து தலையில வைக்க வேற ஒரு தலை வர மாதிரி இருக்கவும் அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அது உன் தலையில மட்டும் இருக்கட்டும்னு நினைச்சு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த பூ நான் செஞ்ச தப்பையும் அந்த தப்புல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்காம என் தலையை விட்டு கீழே விழுந்துருச்சு தமிழ். அம்மா, நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. எனக்கு புரியுது தமிழ். அந்த பூ உன்னோட தலையிலையும் உங்க அம்மா தலையிலும் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லு தமிழ். அப்படியே இன்னொரு தலைக்கு போனாலும் அங்க வாடி போய் தான் இருக்குமே தவிர வாசமா இருக்காதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பூ வைக்கிற தலையை வெட்டுறதும் ஒண்ணுதான், அந்த பூவை புடுங்கி குப்பையில போடுறதும் ஒண்ணுதான். தப்பு செஞ்சா மன்னிக்கிறதுல என்ன இருக்குன்னு கேளு தமிழ். வார்த்தைக்கு வார்த்தை உங்க அப்பா தான் தமிழ் மட்டும் போதும் போதும் சொல்லிட்டே இருந்தாரு. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தல, மன்னிப்பு தான் கேக்குறேன். பாரதி, செஞ்ச தப்ப தமிழை வச்சு சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என்னால எதையும் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஏதாவது கதை சொல்லி தமிழை கெடுக்காதீங்க. தமிழ் வா.
எவ்ளோ கோவம். நான் என்ன நினைச்சு பண்ணேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. இவரே தமிழ் மட்டும் போதும்னு சொல்லுவாராம். ஆனா இவருக்காக நாம யோசிச்சா அது மட்டும் தப்பாம். இத வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. பாரதி, பாரதி, என்னாச்சு? இந்தாங்க. என்னாச்சு பாரதி? இப்போ ஓகேவா? அப்பா அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லடா. அம்மாக்கு காலையில சாப்பிட்டது ஒத்துக்கல, அதான் வாமிட் பண்ணிட்டேன். ரொம்ப வாமிட் வருதா? இல்லடா, இப்போ ஓகே தான். தமிழ், ஆண்டாளத்தை வீட்டுல போய் லெமன் வாங்கிட்டு வா. சரிப்பா. பாரதி, உங்களுக்கு சரின்னு பட்ட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சரின்னு பட்டா? இன்னைக்கு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றேன். இதுல என் விருப்பம்னு எதுவும் இல்லை பாரதி. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. என்ன ஆதி, குத்தி காட்டுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, நான் யதார்த்தத்தை சொன்னேன். எது யதார்த்தம்? அபார்ஷன் பண்றதா? அப்படி நீங்க நினைச்சுதானே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்க? அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே ஹாஸ்பிட்டல் போய் கூட பண்ணாம திரும்பி வந்தேன். ஏங்க, அது போறதுக்கு முன்னாடி தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியா நீங்களும் உங்க பொண்ணு நடந்துக்கிட்டீங்க? இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும்னு ஒருத்தி ஆசாசையா புடவை கட்டி பூ வச்சு ரெடி ஆகி காத்துட்டு இருப்பா. உங்க பொண்ணு வந்து பொம்மைய தூக்கி எறிஞ்சு தம்பியும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லுவா. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு உனக்கு இனிமே தம்பியும் வரமாட்டான் தங்கச்சியும் வரமாட்டான்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நான் பண்ண நினைச்சது மட்டும் முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம், அப்படிதானே? தமிழ் ஒண்ணும் உங்கள மாதிரி என்ன மாதிரி இல்லைங்க. அவ ஒரு குழந்தை. ஆனா நீங்க குழந்தை இல்லல்ல. சரி, நைட்டு தான் தமிழ் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி காலையில வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தமிழ் மட்டும் போதும், வேற குழந்தைலாம் எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அதுவும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப கூட அது அவர் வேண்டாம் தான் சொல்லுவாரு. இப்ப என்ன மட்டும் குறை சொல்வாராம். பாரதி, இப்படி எல்லாம் பேசுறதால நீங்க செஞ்சது சரின்னு ஆயிடாது. இப்பவும் நான் செஞ்சது சரின்னு உங்ககிட்ட சொல்லல, நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி என் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டை போடாம நீங்க பண்ண அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அந்த பாவத்தை பண்ணணும்னு நினைச்சதே உங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தானே. திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்க. ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிறத என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா உங்களை நான் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. மறைக்கல ஆதி, நீங்களும் உங்க பொண்ணு அதை சொல்ல விடல. சரிங்க, தப்பெல்லாம் என் மேலையும் தமிழ் மேலையும் தான். நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப ஏன் இஷ்டப்படி இந்த குழந்தை என் வயித்திலேயே வளரட்டும். 10 மாசம் கழிச்சு வெளியே வரட்டும். வெளியே வந்து வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். பெண்ண, நான் ஏதோ உங்களை அபார்ஷன் பண்ண சொன்ன மாதிரி. ஆதி, இந்தாம்மா. யார் கொடுத்தா? லக்ஷ்மி பாட்டி தாம்மா கொடுத்தாங்க. அப்படி என்னம்மா சாப்பிட்ட? ஏன் வாந்தி எடுக்கிற? தெரியலடி, எப்பவும் போலதான் சாப்பிட்டேன். ஆனா ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிக்காம நான் எதுக்காக அந்த தப்பு செய்ய யோசிச்சேன்னு யோசிச்சு பாருங்க. சாரிப்பா. சாரியா? எதுக்கு? என்னால தானே உங்க 2 பேருக்கும் சண்டை. உன்னால சண்டைன்னு யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும்.
என்னாலதான் உங்க 2 பேருக்கும் சண்டை. உன்னால சண்டைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? உங்க அம்மா சொன்னாங்களா? அம்மா எல்லாம் சொல்லல, அப்புறம் யார் சொன்னா? ஆண்டாளத்தை சொன்னாங்க. ஆண்டாளத்தை என்ன சொன்னாங்க? என்னாலதான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஏன் அப்படிலாம் சொன்னாங்க? அவங்க உண்மையை தானே சொன்னாங்க. என்னால தானே சண்டை போட்டீங்க. ஐயோ தமிழ், அதையே திரும்ப திரும்ப சொல்லாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட பொய் சொல்லாதீங்கப்பா. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிற? எனக்கு தம்பி பாப்பா வரப்போறது உண்மைதானே? அந்த தம்பி பாப்பாவால தான் உங்களுக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துச்சு. சாரி ஆதியப்பா, நான் அப்படி அன்னைக்கு நடந்திருக்க கூடாது. வெரி வெரி சாரிப்பா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எனக்கு தம்பி பாப்பா ஓகே தான்ப்பா. எனக்கு தம்பி பாப்பாவை பிடிச்சிருக்குப்பா. அப்படியா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. நிஜமா தான்ப்பா, ப்ராமிஸ். அப்பா ப்ராமிஸ். அப்புறம் ஏன் அன்னைக்கு பொம்மையெல்லாம் தூக்கி அடிச்சீங்க? எனக்கு தம்பி பாப்பானா பிடிக்கும்பா. ஆனா அவன் உங்க பக்கத்துல படுக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. அவன் வேணா அம்மா பக்கத்துல படுத்துக்கிட்டோம். ஏப்பா, தம்பி வந்தா என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவீங்களா? உங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவாங்கன்னு யார் சொன்னாங்க? என் கூட கீர்த்தனான்னு ஒருத்தி படிக்கிறாள்ல, அவளை அவங்க அப்பா அம்மா அவளுக்கு தம்பி பிறந்ததும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. பாவம் பாவ. ஆனா நான் கீர்த்தனா அப்பா மாதிரி இல்லைல்ல. எனக்கு தமிழ் இல்லாம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா தம்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறிட்டீங்கன்னா? உங்களுக்கு அப்பா மாறிடுவேன்னு தோணுதா? நீங்க மாற மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நீங்க என்னோட ஆதியப்பா. கரெக்ட். நான் எப்பவும் தமிழுக்கு தான் முதல்ல அப்பா. நாளைக்கு தம்பி வந்தாலும் சரி, தங்கச்சி வந்தாலும் சரி, எனக்கு எப்பவும் தமிழ் தான் ஃபர்ஸ்ட். மத்ததெல்லாம் அப்புறம் தான். அப்பா, அப்ப என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டீங்கல்ல? உன்னை எப்பவும் அப்படி அனுப்ப மாட்டேன் தமிழ். வேணும்னா தம்பியும் அம்மாவையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறலாமா? ஐயோ வேண்டாம்ப்பா. ஏன்? அம்மாவும் பாவம், தம்பியும் பாவம். அப்ப நீங்க தம்பி கூட விளையாடுவீங்களா? விளையாடுவேனே. தம்பியை நல்லா பாத்துப்பீங்களா? நீங்க என்ன பாத்துக்கிட்ட மாதிரி நானும் தம்பிய சூப்பரா பாத்துப்பேன். வெரி குட். இதுதான் தமிழ். ஆதியோட தமிழ். சரி தமிழ், இப்ப நீங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி அம்மா கிட்டயும் போய் சொல்லணும். சரிப்பா. அம்மா, இப்போ ஓகேவாம்மா? ஒன்னும் இல்லடா. சாரிம்மா. எதுக்கு சாரி? என்னால தானே நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டீங்க அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னா? இவ்ளோ நேரம் இதுதான் அப்பா கிட்டயும் பேசிட்டு வந்தேன். அவரும் இதே தான் கேட்டாரு. நீ என்ன பேசுற? அவர் என்ன கேட்டாரு? அம்மா, உனக்கு இப்படி சொன்னா புரியாது. இரு வரேன். இது யாரு? பொம்மை. இது யாருன்னு கேட்டேன். யாருன்னா? இது நம்ம தம்பி பாப்பா தானே? இவன் வர போறான்னு தானே நீ அப்பாவும் சண்டை போட்டீங்க. இனி நீ அப்பாவும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா எனக்கும் தம்பி பாப்பான்னா ரொம்ப பிடிக்கும். என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாம்மா, தம்பி பாப்பா வந்தா ஜாலியா தான் இருக்கும். பின்னையே நீ பொம்மைய தூக்கி அப்படி அடிச்ச? அப்பா கிட்ட சொன்னதை தான் உன்கிட்டயும் சொல்றேன். எனக்கு தம்பி பாப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி பாப்பா அப்பா பக்கத்துல படுக்க கூடாது.
அப்பா பக்கத்துல நான் மட்டும்தான் படுப்பேன். வேணும்னா நீயும் தம்பியும் ஒண்ணா படுத்துக்கோங்க. என்னம்மா, டீல் ஓகேவா? அப்போ உனக்கு தம்பி பாப்பா வந்தா சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, அவன் வந்துட்டா நானும் அவனும் ஒன்னா விளையாடுவோம், ஒன்னா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். தம்பியும் நானும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவோம். நானே தம்பியை குளிக்க வைப்பேன், நானே அவனுக்கு பவுடர் போட்டு விடுவேன், நானே அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவேன். ஆனா அப்பா கூட நீ சண்டை போடவே கூடாது. சண்டை போட மாட்டேன் தமிழ், இனிமே சண்டையே போட மாட்டேன். குட் அம்மா. எனக்கு இது போதும்டி. 3 நாளா அம்மா இதை யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, இனிமே அன்னைக்கு மாதிரி நடந்துக்க மாட்டேன். பரவாயில்லடா, அம்மா எதுவும் நினைச்சுக்கல. தேங்க்ஸ்மா. சரி, உனக்கு தம்பி பாப்பா வரப்போறான்னு யார் சொன்னா? ஆண்டலத்தை தான் சொன்னாங்க. ஆண்டாளத்தை வேற என்னெல்லாம் சொன்னாங்க? ஆதி அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவரு, அவருக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாமா. நீயும் நல்ல அம்மாவா, உனக்காக நானும் நிறைய பண்ணணுமா. அப்புறம் ஒண்ணு சொன்னாங்களே, தம்பி பாப்பா வந்துட்டா நான் அவனுக்கு அம்மா மாதிரி இருக்கணுமா. அப்புறம் தொட்டில ஆட்டி விடணுமா. அப்புறம் அவனும் நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணுமா. அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்கம்மா. ஏன்னா அவன் நம்ம ஆதி அப்பாவோட ஜெராக்ஸா. சாரி. ப்ளீஸ், சாரி. ஆண்டாள். என்னடி? என்ன? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன மேடம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலயே. நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நானே அழகர் ஊருக்கு போயிட்டான்னு கவலையில இருக்கேன். இதுல இவ வேற கண்டுபுடி நண்டுபுடின்னு ஓடு. உன் புருஷன் மட்டுமா ஊருக்கு போயிருக்காரு? என் புருஷனும் தான் ஊருக்கு போயிருக்காரு. உனக்கு என்ன? புருஷன் கூட ஜாலியா இருந்துட்டு புள்ளியும் பெத்துக்கு போற. ஏன் கதை அப்படியா? இப்பதான் 2 பேரும் ஒரு புள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள துணி கடை திறக்கணும், துணி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு மனுஷன் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாண்டி. சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். இருக்கும் போதெல்லாம் சண்டை போட வேண்டியது, அப்புறம் ஒரு ஊருக்கு போன அப்புறம் புலம்ப வேண்டியது. புருஷன் கூட சண்டை போடுறத பத்தி மேடம் என்கிட்ட பேசுறீங்க. நல்லா இருக்கு. நாங்க சண்டை போட்டாலும் இப்ப பார்த்தல்ல, ஆதியோட குழந்தை வரப்போகுது. நீயும் அழகர் கூட ஒண்ணு சேர்ந்திருந்தா இந்நேரம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே பிரெக்னென்ட் ஆயிருக்கலாம்ல. நீ ஏமா பேச மாட்ட? எல்லாம் என் நேரம். சரி விடு. ஊருக்கு போயிட்டு வந்ததும் அழகர் கிட்ட சொல்லி ஒரு குட்டி அழகருக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ எதுக்கு வந்த? அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. தமிழ் நார்மல் ஆயிட்டாடி. நார்மல் ஆயிட்டான்னா புரியல. ஏய், சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. நீ தானே அவளை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்ச. எனக்கு தெரியும்டி. அவளே வந்து எனக்கு தம்பி பாப்பாவை ரொம்ப பிடிக்கும், நான் அவனை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னாடி. ரொம்ப தேங்க்ஸ் டி ஆண்டாளு. நான் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ அதை ஈஸியா முடிச்சு வச்சிட்ட. இப்போ தெரியுதா உன்னால என் அளவுக்கு எல்லாம் யோசிக்க முடியாதுன்ட்டு? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை. உன் அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியாதுப்பா. ஒத்துக்கிறல்ல? அப்போ ஓகே. ஆமா, என்னடி சொன்ன? தமிழ் எப்படி கன்வின்ஸ் பண்ண? அது எல்லாம் அழகர் போட்ட மந்திரம் தான். நான் எப்பயாவது முரண்டு பிடிக்கும் போது அழகர் இப்படிதான் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணிடுவாண்டி. அதே ஃபார்முலாவை தான் நான் தமிழ் கிட்ட அப்ளை பண்ணேன். பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒண்ணு பண்ணு,
உனக்கு சொந்த தேங்க்ஸ்ல பாதிய அழகருக்கு கொடுத்துரு. பாதி இல்ல முழுசாவே எடுத்துட்டு போய் கொடுப்போம்.